என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காயும் கோதுமை மாவையும் வச்சு இன்னைக்கு வித்தியாசமான ஒரு உணவு செய்ய போறோம். முருங்கை தோட்டத்துக்கே வந்து ஃப்ரெஷ்ஷான காய் பறிச்சு இன்னைக்கு சமைக்க போறோம். ரொம்ப சத்தான உணவு செய்ய போறோம் இன்னைக்கு. முருங்கைக்காய் பாருங்க, கொத்து கொத்தா காய்ச்சி இருக்கு. முருங்கைக்காயை பொரிச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காயை வேக வைக்கிறதுக்கு தண்ணீர் ஊத்திக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் அரைச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு கோதுமை மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி சோடா போய் உனிக்க வச்சு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கட் பண்ணி போட்டு குழம்பு வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி செதுக்கி அதுக்கப்புறமா கிரேவியோ குழம்போ செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிட்ருவாங்க. முருங்கைக்காய் வந்து அதிகமாக கிடைக்கும் போது நிறைய வாங்கி சாப்பிடுங்க. முருங்கைக்காயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வந்து நிறையா இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. தாய்ப்பால் சுரப்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்காய். முருங்கைக்காயில இரும்பு சத்து நிறைய இருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். நம்ம வாங்கி சாப்பிட்ற எல்லா காய்கள்லையுமே உரம் யூரியா போட்டு தான் வளர்த்துறாங்க. ஆனால் முருங்கை மட்டும் எங்கே வச்சாலுமே தண்ணி மட்டும் இருந்தால் போதும், உரம் யூரியா எதுவுமே தேவையில்லை, நல்லா வளர ஆரம்பிக்கும். அதனால வந்து முருங்கைக்காயில வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வந்து விளைவிச்சிக்க முடியும். அதனால வந்து முருங்கை வந்து கண்டிப்பாக அதிகமாக எடுத்துக்கோங்க. முருங்கையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. அதனால முருங்கை வந்து கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
கிரேவிக்கு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். சோம்பு, சீரகம், மிளகு, மல்லி, பட்டை, லவங்கம். கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கலாம். பொடியா அரிஞ்சு வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். அம்மியில அரைச்ச மஞ்சள் சாந்து சேர்த்துக்கலாம். அம்மியில அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நுணுக்கி எடுத்த கல்லுப்பு சேர்த்துக்கலாம். செதுக்கி வச்ச முருங்கைக்காய் சோறு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைய தூவிக்கலாம். நுணுக்கி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய சப்பாத்தி செய்ய போறோம். அதுக்கு வந்து மாவு வந்து திரட்டி எடுத்துக்கலாம். பெரிய சப்பாத்தி, கடைசி சப்பாத்தி.
முருங்கைக்காய் சோற வச்சு நம்ம செஞ்ச சப்பாத்தி ரோல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாத்திரலாம். சப்பாத்தி ரோலோட வாசனை பாத்தீங்களா, ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு. சாப்பிடணும்னு போல ஆசையா இருக்கு. சாப்பிட்டு பாத்திரலாம். சப்பாத்தி ரோல் செஞ்சிட்டு இருக்கும் போதே வாசனை கம்மு கம்முன்னு வந்துச்சு. எப்படா சாப்பிடும்னு காத்துட்டு இருந்தேன். ஒரு வழியா செஞ்சு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு பாத்திரலாம். சப்பாத்தி ரோலோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. உண்மையா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு. பக்காவா இருக்குங்க. ரோலையே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட ஆசை தீரவே மாட்டாங்குது. சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டுல குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க. நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. சத்தான சுவை மிக்க இந்த உணவை நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.